அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி Thursday. இன்றைக்கும் குவிக்காக டெக் அப்டேட்ஸ் ஒன்றா பார்த்துடலாம். எஸ், Xiaomi 13 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐஃபோன் 14 சீரீஸ் வரப்போது 13 அஃபோர்டபுளாக இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, நிறைய கன்ஃபியூஷன். அதை பற்றியும் என்னென்னு பார்த்துடலாம். சாம்சங் வாட்சஸில் வாட்ஸ்அப் காலிங் ஃபீச்சர் கொடுக்க போகிறாங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 924ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் iOS யூஸராக இருந்து Truecaller ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போது ரீடிசைன் பண்ண Truecaller ஆப் வந்து iOSக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆல்ரெடி இருந்ததை விட நிறைய புது ஃபீச்சர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருந்த ஃபீச்சர்ஸை வந்து இவங்க அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் Truecaller ஆப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் இருக்கிறதுனால இவங்க ஆண்ட்ராய்டு iOSக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே iOSல ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 10x நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்கிரேட். செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக லாகின் பண்ணுற மாதிரி ஒரு அப்கிரேடும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாமலே அன்னோன் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸும் ஏற்கனவே இருந்தது தான் அப்கிரேட் பண்ணி iOSல கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வெப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுலேயும் இப்போ ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் மேக்புக் விண்டோஸ் 2 யூசர்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது. Unread சேட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது. உங்கள் சேட் செக்ஷனில் போய்ட்டு வந்து மேலே நீங்கள் வந்து Unread அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வெப் வெர்ஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த சேட் நீங்கள் படிக்கலையோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். மற்ற சேட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ வந்து நிறைய உங்களுக்கு குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இது வேண்டாம்னா அதை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சேட்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த Unread சேட் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷனில் மேக்புக் விண்டோஸ் 2த்துலையுமே அவைலபிளாக இருக்குது. வெப் வெர்ஷன்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் வந்து வேரபிள்ஸ்க்கும் ஒரு பீட்டா வெர்ஷன் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. வேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு தற்சமயம் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Wear OS 3, அதாவது சாம்சங் வாட்சஸ்க்கு இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப் கால் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி. சாம்சங் வாட்ச் 4 and 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நீங்கள் கால் அட்டன் பண்ணுற ஃபீச்சரோடு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டுமே உங்களுக்கு Wear OSல இருக்கிறதுனால இப்போ பீட்டா வெர்ஷனில் வாட்ஸ்அப் காலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 4ல் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதே வாட்ச் 5 வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் Wear OS அப்படிங்கிறதுனால வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பேக்ரவுண்டில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 4 and 5ல் நீங்கள் பார்க்கலாம். ஆப்பிளுடைய பிக் லான்ச் ஈவெண்ட் ஐஃபோன் 14 சீரீஸ் செப்டம்பர் 7 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த புது சீரீஸ்க்காக வெயிட்டிங். அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் பழைய சீரீஸ் ஐஃபோன் 13க்காகவும் வெயிட்டிங். ஏன்னா புது சீரீஸ் 14 சீரீஸ் வரும்போது பழைய சீரீஸ் 13 சீரீஸில் டிஸ்கவுண்ட் இருக்கும், ப்ரைஸ் கட் இருக்கும். ஸோ கம்மி விலையில் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஐஃபோன் 13 சீரீஸ் வாங்கலாம் அப்படின்னு இப்போ யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஐஃபோன் 14 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் 14 and 14 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐஃபோன் 13 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. எஸ்பெஷலி ரெண்டுமே வந்து உங்களுக்கு A15 பயோனிக் சிப்பில் தான் கொண்டு வர போகிறதா தெரியுது. அகைன் ஃபார்ம் ஃபேக்டரும் 13 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. மேபி நாச் இவங்க டிஃபர் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 13 என்ன ப்ரைஸில் இருந்ததோ அதே ப்ரைஸில் தான் கொண்டு வராங்க. இங்கே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இங்கே அப்கிரேட் பண்ணலாம் தெரியுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி நாச் அப்கிரேடோட 13 ப்ரைஸ்க்கே 14 and 14 Pro லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் 13 இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதில் ஐஃபோன் 14 சீரீஸ் லான்ச் ஆகி அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 13 ஆட் பண்ணலாம். ஒருவேளை ப்ரைஸ் வந்து 13 சீரீஸ் கிட்டே இருக்கும்போது வந்து நீங்கள் பழைய டிவைஸ் வாங்கணும், புது ஸ்மார்ட் ஃபோனே ஆஃப் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து 13 வாங்கலாமா 14 வாங்கலாமா டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ 14 சீரீஸ் லான்ச் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். 13 அளவுக்கு 14 உடைய ப்ரைஸஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் மட்டும்
இருக்கட்டும். இப்போ தான் இந்தியாவில் ஷாமியுடைய லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஷாமி 12 சீரிஸ் ஒன்றா லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. பட் அதுக்குள்ள நெக்ஸ்ட் ஜென் லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லி ஷாமி 13 ப்ரோ பற்றி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வாரம் இசிசியில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இசிசி லிஸ்டிங் அப்படின்னா இது சைனாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சைனா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே இசிசி லிஸ்டிங்கில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிப் லான்ச் ஆகும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ நவம்பரில் அதாவது குவால்காம் உடைய ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது கூடவே சாம்சங்குடைய E6 AMOLED 120 Hz இந்த டிஸ்பிளேயோடு இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. கூடவே 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல் ஷாமி 13 அண்ட் 13 ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இசிசியில் லிஸ்டிங் ஆயிருக்கு. விவோ Y35 இந்தியாவில் ஏற்கனவே லான்ச் ஆகிடுச்சு. அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விவோ Y35 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னும் சில ஆஃபர்ஸ் இப்போ பிராண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணும்போது 2 ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G டிவைஸ் ஸ்னாப் ட்ராகன் 680 கொண்டு வந்திருந்தாங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கூடவே இது 50 மெகா பிக்சல் ட்ரிப்பிள் சென்சாரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,499 விலை அதிகமாக தான் இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆஃபர்ஸ் இவங்க கொடுத்துருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல SBI அண்ட் ICICI பேங்க் கார்டு ஆஃபரில் 1000 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக ஒன் கார்டு அண்ட் கொட்டாக் இந்த யூசர்ஸ்க்கும் உங்களுக்கு 1000 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா இப்போ 4 பேங்க் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1000 rupees கேஷ்பேக் இருக்குது. iQOO Z6 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. பட் இதில் ஒரு 5G வெர்ஷனும் இப்போ இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. முதல்ல பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் 4G மட்டும்தான் லிஸ்டிங் ஆயிருந்தது. அதுவும் Vivo T1X இருந்ததில்ல, அதை தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 680 டூவல் சென்சார்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வந்தது. இப்போ பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் ஒரு 5G சிப்செட் அதாவது ஸ்னாப் ட்ராகன் 480+ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் மேபி Vivo T1X மாதிரி இருக்கலாம். ஒன்று 4G இன்னொன்று 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் Z6 Liteல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்தியாவில். ரெட்மி இந்தியாவில் ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய நம்பர் சீரீஸில் Redmi 11 Prime இந்தியாவில் செப்டம்பர் 6 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5G அதனால் மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் கொண்டு வராங்க. 5000 mAh பேட்டரி, 50 மெகா பிக்சல் டுவல் சென்சார்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இது அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக 11 Prime இந்தியாவில் 6 அன்னைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லை ரெட்மியோடைய A சீரீஸும் கம்பேக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா Redmi A1 திவாலி வித் மீ அப்படின்னு ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi A1 இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது திவாலி டைமில். அகைன் இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ A22 இல்லை A35 இந்த சிப்செட்டில் ஒரு என்ட்ரி லெவல் 4G ஸ்மார்ட் ஃபோனாக Redmi A1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் நீ பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப் காலிங் ஃபீச்சர் எந்த OSக்கு வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் iPhone 10R. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் அனில். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு சேரும். இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.